Hello friends, welcome back to our channel JDS Diary. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. என்னடா பாட்டெல்லாம் பாடுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாட்டு எடுத்த இடம் தான் குணா குகைன்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல. ஸோ அந்த பிளேஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அந்த பிளேஸை சுற்றி பார்க்க தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்ட் 4 வீடியோ. கொடைக்கானலில் இது 4வது இடம் நாங்கள் பார்க்குறது குணா குகை. அதாவது அந்த பாட்டு கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு எடுத்த இடம் தான் இந்த பிளேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த பிளேஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து கொடைக்கானலில் பிரிட்டிஷ் பீப்புள் தான் கண்டுபிடிச்சி அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து இந்த பாட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த குணா குகைன்னே பேர் வந்திருக்கு. குணா படம் எடுத்த இடம்ன்றதுனால இங்கே வந்து குணா குகைன்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் டெவில்ஸ் கிச்சன் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த குகை கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சமைக்கிற மாதிரியெல்லாம் சவுண்டெல்லாம் கேட்குமா, வினோதமான சத்தங்கள்லாம் கேட்குமா, சமைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் போய் பார்த்தப்ப அங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அங்கே இறந்தும் போயிருக்காங்க. அதனால இதுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இந்த பிளேஸை பற்றி. அண்ட் இது வந்து இங்கே வந்து 20 rupees டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி அப்படியே போயிட்டே இருந்தோம்னா வழியெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் 7 years பிஃபோர் பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து தண்ணி சொட்டிகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கீழெல்லாம் நசன்னு இருந்தது. இப்போ வந்து நல்லா ட்ரையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மிஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. இங்கே அந்த பனி மேகங்கள் வந்து நம்ம மேலேயே போகிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஆனால் அப்போ நாங்கள் போகும்போது தண்ணி வந்து சொட்டி நல்லா இருந்துச்சு. ஒரு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழை பெய்யலை அந்த டைமு. இருந்தாலும் மழை பெய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது அப்போது. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது வந்து நல்ல ஒரு சில் கிளைமேட்டாக நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா வழியெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்தது. அங்கே நிறைய பார்த்திங்கன்னா வேர்கள்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து குரங்கு தொல்லை ஜாஸ்தி, மங்கீஸ் வந்து நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸ் இது. அண்ட் இது வந்து என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கிட்ட, அந்த குகை கிட்ட போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். இது மே மந்த்ன்றதுனால இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே அங்கே மேலே வந்து அங்கே சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய்ட்டும் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க சூசைட் பாயிண்ட்டு. ஸோ ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. இங்கே இந்த க்ரீன் கலர் இது பண்ணியிருக்காங்களே, சீல் பண்ணியிருக்காங்களே, இந்த பிளேஸ் தான் வந்து குணா குகை. இங்கே வந்து நிறைய பேர் இறந்ததுனால இதை வந்து சீல் பண்ணிட்டாங்க. அண்டு இதுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. அண்ட் வெளியே இருந்து இந்த குகையை நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த குகை. இதுக்குள்ளே போகிறதுக்கெலாம் அப்போ பெர்மிஷன் இருந்துச்சான். அண்ட் இப்போ வந்து அதுக்கெலாம் பெர்மிஷன் இல்லை. நாங்கள் 7 years பிஃபோர் போனப்போவே இங்கே வந்து பெர்மிஷன் கிடையாது. அண்ட் இப்போவும் கிடையாது. ஐ திங்க் 2015 போனோம். 2015 இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது அந்த பிளேஸே. இதுதாங்க அந்த டெவில்ஸ் கிச்சன். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த பிளேஸை சுற்றி நல்லா சீல் பண்ணியிருக்காங்க, யாரும் அதுக்குள்ளே போகாத மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய வேர்லாம். அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கவே ரொம்ப அந்த வேரில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய பிக்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அங்கே ஒரு மங்கி வேறு உட்காந்து இருந்துச்சா, அதை கொஞ்சம் அது அப்படியே எங்கேயுமே போகாமல் அது கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்ததுனால நாங்கள் அதையே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர். அது அப்படியே பின்னி பிணைஞ்சு அது ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருந்தது. பிக்குக்கெலாம் ரொம்பவே நல்லா இருந்தது, பிக் எடுக்கிறதுக்கெலாம். அண்ட் மேலேயும் ஏறி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் போகல அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு. அண்டு குரங்குகள் வந்து குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தா பிடுங்கி அந்த மாதிரி நாசிட்டி பண்ணிகிட்டு இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டான மரங்கள். பார்க்க ரொம்பவே சூப்பரான பிளேஸுங்க. ஆனால் பேர் தான் டெவில்ஸ் கிச்சன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.